மதுரை மேலவாசல் பகுதியில் 3 நாட்களுக்கு பிறகு விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரில் சாக்கடை நீரும் கலந்து வந்ததால் பொதுமக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இது குறித்து நமது செய்தியாளர் அருண் வழங்கும் நேரடி கள தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். அதாவது குடிநீரில் தொடர்ந்து இந்த மாதிரி கழிவுநீர் கலந்து பாதிக்கப்பட்ட சம்பவம் 2 நாட்களுக்கு முன்னர் தான் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த சம்பவம் நடக்கிறதே. உங்களுடைய கள நிலவரம் என்ன? பொதுமக்களுடைய கருத்து என்ன சொல்றாங்க அங்க? நிச்சயமாக மோகன், மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 76வது வார்டு பகுதி தான் நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி. இந்த பகுதி வந்து மேலவாசல் என்று சொல்லக்கூடிய மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய இந்த மேலவாசல் பகுதியில் மதுரை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் 50% மேற்பட்டோர் இந்த பகுதியில் தான் அதிகமாக குடியிருக்கக்கூடிய இடம் இந்த மேலவாசல் பகுதி. மதுரை மாநகராட்சி சார்பில் 3 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில இன்றுதான் அந்த 3 நாட்களுக்கு பிறகு இந்த மாநகராட்சி குடிநீர் விநியோகம் தடை செய்யப்பட்டிருந்தது. தற்போது இந்த 3 நாட்களுக்கு பிறகு தற்போது குடிநீரானது விநியோகம் செய்யப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில இன்று மதியம் 4 மணியிலிருந்து தற்போது வரை இந்த பகுதியில் திறந்துவிடப்பட்ட குடிநீரானது மிகவும் கழிவுநீர் கலந்தும் சாக்கடை கலந்தும் இந்த குடிநீரானது வருகிறது. இதனால் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியுடைய மக்கள் ஒருத்தர் இருக்கிறார், அவருடன் கேட்கலாம். இந்த பகுதியில எத்தனை நாளா இந்த தண்ணீர் வந்து இப்படியே இருக்குது? இதனால எத்தனை பேருக்கு உடல் உபாதைகள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கு? எங்களுக்கு ரொம்ப பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அரிப்பு ஒரு தன்மை வந்துருது. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போனாக்கா அரிப்பு தன்மை வந்துருச்சு. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண நாங்களே தூய்மை பணியாளர்கள் அன்னாடி எங்களுக்கு 200 ரூபா சம்பளத்துக்கான தான் நாங்கள் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணியை கொடுத்து சாக்கடையும் ஒன்றா கலந்து வரனால எங்களால் ஒரு இது செய்ய முடியலைங்க. தண்ணியை குடிச்சு தொண்டை கட்டிக்கிறதுங்க, ஒரு வேலை செய்ய முடியல. நிம்மதி நாங்களும் எவ்வளோ சொல்லிவிட்டாங்க வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது மாதிரி தெரு லைட்டு போட மாட்டாங்க. சாக்கடை கழிவுநீர் கருது இப்படி எங்களுக்கு ஒரு சுத்தப்படுத்தி கொடுங்க. நாங்கள் ஊரையே போய் சுத்தப்படுத்திட்டு வரோம். எங்களை சுத்தப்படுத்த யாருமே இல்லாத மாதிரி எங்களுக்கு இப்போ ஒரு இது ஆகுது. ரொம்ப எங்களுக்கு மன குடைச்சல் ஆகுதுங்க. அந்த தண்ணியை குடிச்சு எங்களுக்கு நோய் வாய்ப்பு தான் ஏற்படுது. எங்களை யாருமே வந்து கவனிக்க மாட்டாங்க. எங்கள் குறையில யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. மெத்தவங்களுக்குன்னா போறாங்க வர்றாங்க. நாங்கன்னா தாழ்த்தப்பட்ட இனம்னா அவ்வளோ இனம் தாழ்த்தப்பட்டவனா அப்படியே போயிடணும்னு நினைக்கிறீங்களா? நாங்க ஊருக்கே சேவ் பண்றோம், எங்களுக்கு யாருமே சேவ் பண்ண மாட்டீங்களா? வந்து அதே மாதிரி இந்த தண்ணீர் சம்பந்தமா வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதுவும் தெரிவிச்சீங்களா? இந்த அதிகாரிகள் எதுவும் வந்து பார்த்திருக்காங்களா? இல்ல இதுதான் முதல் முறையா இல்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்காக்கா? புகார் நிறைய கொடுத்துருக்கோம்ப்பா. சாக்கடை வந்து கழிவுநீர் கலந்து வருதுன்னு நாங்கள் ஏற்கனவே புகார் கொடுத்துருக்கோம்ப்பா. அதே மாதிரி எங்களுக்கு வந்து உப்பு தண்ணி வந்து நல்ல தண்ணி வெரைட்டி உப்பு தண்ணி சின்ரைஸ் வச்சு தரேன்னு சொல்லி அதுவும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து சப்ளை கிடையாது. சோவை வச்சுட்டு தான் போயிருக்கணுங்க, தவிர அந்த அதில் சப்ளை கிடையாதுங்க. அதே மாதிரி தண்ணி வந்தாக்க ரெண்டுமே சேர்ந்து வருதுங்க. கழிவு தண்ணி வந்து அதாவது மண்ணு தண்ணி எப்படி நம்ம கலந்தா வரும் அப்படி வருதுங்க. எங்க குறையில வந்து கேட்க மாட்டாங்க. நாங்க போய் சொன்னாலும் கூட எங்களுக்கு மதிப்பு இல்ல. இந்த தண்ணியை தான் நீங்க வந்து தினமும் குடிக்கிறீங்களா? இல்ல இது எப்படி குடிக்கிறோம்? நாங்க இதே தண்ணி தான் நாங்க யூஸ் பண்றோம். எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ஸ்கூலுக்கு போற பிள்ளைய வரணும் தானே, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானே மேல்கள்லாம் அப்படியே ஒரு நமைச்சல் எடுத்து அம்மா அரிக்குதுமாண்டுதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் நாங்க ஆஸ்பத்திரி செலவு பண்ணி நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்ப்பா. சளி இருமல் வந்து டெய்லி ஆஸ்பத்திரிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அன்னாட 500 ரூபா செலவழிது. 3 பிள்ளைகள் நான் எங்க குடும்பத்தில் இருக்கோம். 3 பிள்ளைகளுக்கும் டெய்லி ஆஸ்பத்திரியில் போய் செலவு பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். மோகன், தற்போது இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கை என்பது மதுரையை சுத்தம் செய்யக்கூடிய எங்களுக்கு இந்த பகுதியில் வழங்கக்கூடிய குடிநீரானது சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும், மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தாலும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை, தொடர்ச்சியாக அலட்சியம் காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குமாருடன் செய்தியாளர் அருண். மதுரை மேலவாசல் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலக்கப்பட்ட சம்பவம், அதனால் பொதுமக்கள் பெரிதும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கும் பெண்மணி ஒருவரே தூய்மை இல்லாத குடிநீரால் நாங்கள் அவதி கூறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி, தகவல்களுக்கு நன்றி.